கீழாடுற அப்படி என்னத்தா அதான் உணுப்பா கேக்குறான். அரியா பையன் என்னடா பேசுறான் புரியாது. இவன் அரியா பையனா? ஆமா 3 கண்ணுக்குட்டி சேனை நிறுத்திக்கிறான். மத்தாளுக்காரே. ஆமா ஏன்னா 40,000 ரூபாய் போட்டு டச் போன் வாங்கி கொடுத்தது நானு. ஆமா 3 லட்சம் செலவு பண்ணி தாலி கட்டினது நானு. இப்படி எல்லாம் பண்றாங்களே இதுக்கு பேர் என்ன? அண்ணா ஓய் இதுக்கு பேர் டிக்டாக். என்ன டாக்கு? டிக்டாக். சரி அது பண்ணா என்ன வருவா? அப்ப சொல்லுது பாரு. ஓ டிக்டாக். ஆமா கால அப்படி மாறி போச்சு. டிக்டாக். ஆமா அது பண்ணா என்ன விழுவோம்? அது பண்ணாவா? அது பண்ணா லைக் விழுவா. என்ன விழுவோம்? லைக் விழுவா. அது பண்ணா லைக் விழுவாரா? உங்க வீட்ல போனதாடா விழுவோம். கால அப்படி மாறி போச்சு. அதனால இந்த 2024 விட்டுரு. எனக்கு என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன பார்த்தா ஓரி ஓரி ஓரின்னு கூப்பிடுற. ஓய் ஓரிடா. ஏண்டா ஒத்த புடுக்காயா? அப்படியே நெல்லிறான். கல்லுகள் எடுத்துட்டு போறாரா? அண்ணா ஓரிங்கிற பேர் எனக்கு பிடிக்காது. ஏன்னா இவ்வளவு விவரமா நீ என்ன கேக்குறீங்க? நான் இனிமே உங்களை கேக்குறேன். கேளு கேளு. நீங்க எல்லாம் யாரு? 15 பேர் எந்த ஊருங்கோயா? எந்த ஊருங்க ஐயா? எந்த ஊருங்க ஐயா? நாங்களாம் நாடகக்காரு. ஓய் நாங்களாம் நாடகக்காரு. அப்படின்னா நைட் வேலைக்காரா? நைட் வேலைக்காரங்க. ஆமா நைட்ல வேலை, பகல்ல தூங்குவா. நைட்டு வேலை, பகல்ல தூங்குவா. சோத்துக்கு அந்த வேலை இல்ல மாமா. நைட்ல தூங்குவோம் பகல்ல. ஓ நைட்ல தூங்குவீங்களா? அதனால நைட் வேலைக்காரு. ஏன்னா அண்ணா சுருக்கமா சொன்னா நீ யாரு? ஓய் விடிய விடிய மன கவலையை பக்கம் சரி கலை கூத்தாடுங்க. ஏன் கிளவி சூத்தாடுறீங்க? வயசு பிடிச்சுக்கலையா? என்னன்றா சொல்லிட்டு அடிப்பா அப்படியா? அவரும் அடிப்பாரு. மூஞ்சி ஊமனா பிடிக்குது. கூட்டு வேற ஒரு கொலை வேணாம். நான் அடிக்க அப்படி பண்ணாத. உன்னை வர மேட்ச் எல்லாமே அடிக்கிறீங்களே. அடிக்கிறீங்களா? ஆமா. என்ன அடிச்சா நமத்த நீங்க செத்து போயிருவீங்க. ஏன்டா என்ன அடிச்சா எவனாவது உசுரோட இருந்துக்கிறானா? வா முந்த நேரத்தை இப்படி என்ன அடிச்சுட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி மேச்சேரியில சாதகம் எடுத்துட்டு போய் பார்த்தேன். எனக்கு நேரம் நல்லா இருக்குதா? போற ஊர் பக்கம் அடி வாங்குற இடமே வைக்கிறாங்க. ஏன் நேரம் நல்லா இருக்குதான்னு பார்த்தேன். அப்பதான் ஜோசிக்கார ஒரு நல்லது சொல்லிக்கிறோம். என்னடா என் கட்டை பிரிச்சு பார்த்தேனே. கோமல் இனிமே உனக்கு நல்ல நேரம். ஆமா உன்னை எந்த கூத்துல போய் எவனாவது ஷார்ட் எடுத்து உன்னை அடிச்சு விட்டானா போதும். 2 நாள் தான் இருப்போம், 3ஆவது நாள் செத்து போயிருவான். நீ சாதகமே பார்க்காத போ. நானும் பார்த்தவா வலினா வராருப்பா. என்ன சாதகம்? நானும் சாதகம் பார்த்தேன். சரி கோமாளிய விடி அடிச்சுட்டே இருக்கணும். அடிக்கலன்னா எனக்கு சாவான். அட கோமாளி அடிச்சுட்டே இருக்கணுமா? ஆமா அப்பதான் சாவல. பரவாயில்ல நீ சாதகம் பார்த்துதான் இருக்கட்டும் போகல. கேக்குறேன். ஏன்னா அண்ணா நீங்க நைட் வேலைக்காரன்னு சொல்றீங்க. சுருக்கமா சொன்ன யாரு? மேச்சேரி மூலக்காடு. ஓய் மேச்சேரி மூலக்காடு. மேச்சேரி மூலக்காடு. டி செல்லப்பன், டி முத்துராஜா. சரி இருவரும் இணைந்து வழங்கக்கூடிய ஸ்ரீ கணபதி கலைவாணி நாடக சபா. ஓ கூத்தாடிகள். ஆமா சுருக்கமா சொன்னா கூத்தாடி விட்டாரு. நாங்க தான் கூத்தாடுறோம். வீட்டுல என்னடா அவனை அடிக்கிறதுக்கு சோறு போட்டு வளர்த்துறீங்களா? இருடா இருடா பொறுமையா இருச்சாமே. பொறுமையா இருந்தா இறமையை கூட என்ன பண்ணலாம். ஆமா பொறுமை கடலிலும் பெரிது. அதனால அண்ணா நீ கூத்தாடின்னு சொல்றீங்க. உங்க செட்டு வாத்தியார் யாரு? டி செல்லப்பன், டி முத்துராஜா. முத்துராஜா பரமசிவன். ஓ இன்னைக்கு எல்லாம் 30 பேர் வந்துக்கிறீங்க. ஆமா இன்னைக்குதான் ஒரு ஊருக்கு ஒரு ஆளா பொறுக்கி கூட்டு வந்துக்கிறீங்க. பொறுக்கி தேர்ந்தெடுத்து ஊருக்கு ஒரு ஆளா நல்ல நல்ல ஆளா தேர்ந்தெடுத்து அத கூட்டு வந்து இதுக்கு பொறுக்கி சங்க தலைவர் யாரு? இது செட்டு தலைவர்னு சொல்றாரு. சரி முத்துராஜ். ஆமா அந்த முத்துராஜ் சொல்லு. வாங்க 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 வாங்க. ஓ நீங்க என்ன ஷெட்டுக்கு வாத்தியாரா? ஆமா. ஏன் வாத்தியாருங்கறீங்க கொஞ்சம் முகர சரி இல்லையா? எல்லாத்தையும் முகர ஓவரா இருக்குடா. ஏய் ஓய் கொண்டா ஆறாதே கொண்டா நான் கட்டி விடுறேன். ஏண்டா
அவளுக்கு நிலவா பத்துக்கிறாங்க. இருனா ஏன்னா எல்லாத்தையும் மோகர் சேர்ந்து ஓமோர் லொட்டுன்னு ஒரு 30-35 பேர் வந்துக்கிறேன், 15 பேர் வந்துக்கிறீங்க. நான் படிக்காத பையனா கொஞ்சம் கணக்கு தெரியலனா நான் எப்பயும் 15 பேர் தான் போவோம். அப்புறம் எல்லாம் நாங்களும் பொறுக்கிச்சாங்க தலைவரா. இல்லனா ஊருக்கு ஒரு ஆளால பொறுக்கி கூட்டு வந்துக்கிறீங்க. அதுக்கு இல்லனா நல்ல ஆளுங்க தான் கூட்டு வந்துக்கிறீங்க. சரி அது போனா போகட்டும். இன்னைக்கு எதுக்காக ஊழி பெரிய கூட்டம் உட்காந்துட்டு இருக்குது? சரி நாடகம் பார்க்கலானே. ஓய் நாடகம் பார்க்கலானே. பின்ன என்ன கொலை பார்க்கலாம் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் தான் நாடகம் பார்க்கலாம் தான் உட்கார்றாங்க. என்ன விசேஷம்? யாரு கூத்து விட்டது? கோயிலுக்கு தான். எனக்கு அடிக்கடி சன்னி வரும். அதனால இதை கை இப்படி களத்துல வச்சுக்கிட்டா சன்னி வராதுவா. அது இருந்தா எதுக்கு சன்னி வருது? இல்லனா எதுக்காக கூத்து விட்டுருக்காங்க? இத்தனை பேர் ஏன் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க? சரி சொல்றேன். ஓய் சொல்லி போறோம். எடுக்கிறது எடுத்தா தான் புத்தி வருது. இப்ப சொல்லு. மளிகை கடைக்கு போற அப்படி இன்னும் வேவின மருதள்ளியிலே அமர்ந்தருள் உள்ள ஸ்ரீ உலகெங்கும் அலுவாளிக்கும் அம்பாளாக விளங்கி வரக்கூடிய இன்னும் குறுங்கொல்ல மாரியம்மன். ஆமா சரி. குறுங்கொல்ல மாரியம்மனுக்காக தீபாவளி தெய்வீக சபை அமைத்து இப்படி புண்ணிய சபையிலே நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். ஆமா அரங்கேற்றம் செய்த அருமை உள்ளங்களுக்கும் இங்கனும் அமர்ந்திருக்கும் பேரன்பு கடந்த பெரியவர்களும் பெருமை தாங்கி தாய்மார்களும் பள்ளியில மாணவ மாணவர்களும் கடல் அலைகள் காட்சி தருகின்றார். அவர்களுக்கு நாம் மூலக்காட்டை சேர்ந்த செல்லப்பன் முத்துராஜா நாடக சபாவின் சார்பாக மனமார்ந்த நன்றிய வணக்கம். இப்ப அது மட்டுமல்ல சம்பளம். இப்ப யாரெல்லாம் கை தண்ணிங்களோ ஆளு காசுக்காய் 100 ரூபாய் கொடுங்க. கை தட்டாங்க. ஆமா காசு 100 ரூபாய் கொடுக்க சொல்லு. அழகையும் கலையும் ரசிக்கணுமா? ஆமா சாமி கலையும் ரசிக்கணும். ஆமா ரசிப்பின்றாதான் ஆமாங்க தொழில் செய்யறது நல்லா இருக்கும். பின்ன உண்மைதான் சாமி. அப்படி இருந்தாலும் இந்த மூலக்காட்டுக்கே வந்து சரி நமக்காக நம் நாடக சபாவே வேண்டும் என்று நம்ம செட்டே வேணும்னு. ஆமா சரி இந்த ஒரு திசைக்காளியம்மன் பிறப்பு என்ற நாடகத்தை. என்ன நாடகம்? திசைக்காளியம்மன் பிறப்பு. எவ்வளவு சம்பளம்? 60,000. 60,000? நிஜமாலுமா? ஆமா. ஏன் என்கிட்ட 65,000 நீங்க 5,000 கந்துக்கிட்டு இப்படி அதுக்குள்ள தாயாரி ஏன்னா எனக்கு போன் பண்ணி கூத்துக்கு வா கோமாளிங்க போது சம்பளம் 65,000. ஏன்னா அப்படி அதிகமா சொன்னாதான் வரீங்க. கம்மியா சொன்னா சம்பளம் கம்மியா வருது பாரு. மத்தாங்க காலையிலேயே வரலாம். சரி 5,000 தின்னுட்டேன். சரி வா போதும். அதனால என்ன நடக்கும்? மத்தாளம் கொண்டாளுக்காருக்கு 730. இன்னைக்கு ரேஷக்காருக்கு 520. 520. எனக்கு தான் 2,000 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். ஒருச்சா அப்படின்னா இந்த செட்ல 3 நாளைக்கு கூத்தானு நீ. மாமா நீ மத்தாளத்து கட்டி நம்ம கிளம்பல நடந்தே போயிடலாம். நடந்துகிட்டே போயிடலாம். அப்படி இல்ல. சரி என்னைக்குமே அன்புலாத வீட்டுல தெம்பில்லையா ஆசல்லாத கோயில பூசலையா பூஜை இல்லை. ஒரு தரத்துக்கு 2 தரம் வந்து இந்த நாடகத்தையே அரங்கேற்றம் செய்ய வேண்டும். ஆமா எப்படி இந்த நாடகத்தை வைக்கணும். ஆமா சரி இன்னும் மேச்சேர்ல இருந்து இந்த வர வழியில இந்த மாதிரி 2 விருதகம் வச்சு இந்த மாதிரி 2 நாடக சபா. சரி 2 நாடக சபாவுக்கு எவ்வளவு ஆளு தேவைப்படுதோ அதோட மீதியா போட்டு இந்த மாதிரி எந்த ஏரியாவில் நடத்தல. அதனால புதுசா ஒவ்வொரு சிறப்பா நம்ம ஏரியால கொண்டாந்து அறிமுகப்படுத்த வேண்டும். சரி இப்படி ஒரு புனிதமான கலை அரங்கேற்றம் செய்ய வேண்டும். ஒரு பிரமாண்டமான முறையிலே நடத்த வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு நமக்காக வந்து வெத்தலை ஜாமலம் கொடுத்து இந்த வரவேற்பு கொடுத்த அருமை உள்ளங்களுக்கும் நாடக சபாவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். அப்படி இருந்தாலும் இந்த திசைக்காளியம்மன் பிறப்பு இந்த நாடகத்துல முதல் சபைக்கார் வருகிறார். திசைக்காளியம்மன் பிறப்பு என்ற நாடகத்திலே முதலாக சபை தற்பாராக யார் வரப்போகிறார்? யார் சாமி? முதல் யார் வருகிறார்? சக்தி லோகத்தை பொறுப்பிடமாக வாழ்ந்து வரக்கூடிய பிரம்மதேவனே வரப்போகிறார். ஓ பிரம்மதேவ வராரு. ஆமா இப்ப வருவாரா செத்து போய் வருவாரா? 4 பேர் பாட கட்டிட்டு இருக்காங்க. பின்னாடி பொறி வச்சுக்கிட்டு வரேன். ஏன்னா அண்ணா இப்ப வருவாரா செத்த நேரம் கழிச்சு வருவாரா? ரதம் ஏறிட்டாரு. என்ன சொர்க்கமா?
ஓ புறவையில திருமூர்த்தியில ஒரு மூர்த்தி. ஓ திருமூர்த்தியில ஒரு மூர்த்தி. ஆமா. இப்ப எங்க இருக்கிற அப்படி உள்ள என்ன கஞ்சா காய்ச்சா திருட்டு காய்ச்சா கருப்பளிப்பு காய்ச்சா ஜெயிலுக்கு கேட்டீங்களா? ஏன்னா ஏன்னா ஜெயிலுக்கு கேட்டீங்களா? அடிச்சு கொள்ளுங்கடா அடிங்கடா அடிங்கடா 1000 அடி நான் அசால்ட்டா வாங்கிக்குவேன். கொலை நினைக்கிறியா? டயர்ரா எமாவாக்க டயர் எமாக்க டயர். அது மட்டுமல்ல, சரி. இன்னும் நமக்காக நம்ம அழைப்புக்கு ஆமா ஒத்துழைப்பு கொடுத்து சரி இங்க வந்திருக்கோம் நாடக கலைஞர்கள் அனைவருக்கும் நாடக சபாவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். இந்த நாடகத்துல பிரம்மதாவும் வராருன்னு சொல்றீங்க. அவர் வர சொல்லிட்டு நான் பேசுறேன். போய் எங்க கிட்ட பேசுற மாதிரி அங்க பேசினா அவரு மோசமான ஆளு. என்ன பண்ணுவா? சடான்னு என்ன பண்ணுவா? பண்ணுவாரு. என்ன பண்ணுவா? அவனுக்கு என்ன மரியாதை போட்டு கட்டுது மரியாதை என்ன பண்ணுவா? சரி சடாரு கை வச்சுடா. எங்க கொலை இல்லையா? கவுச்சடிக்குமே. ஏண்டா டேய் ஒரு கை காய்ச்சா இல்லையா? அப்ப வேஷம் உட்காந்து இன்னும் போட்டு இருக்கிறா. ஆமா இன்னும் கொலையில கை வைக்கிறது வேலை. நீங்க தானே சொன்ன படாது கை பாருங்க சொல்லு.
அடடோ சாமி, என்ன போட்டிக்கார மழை பெஞ்சு விட்டா அப்படி இப்பதான் என்னப்பா ஆளு என்னவா புழுதி புழுதி கிளப்புற அப்படி அப்படியே? ஆமா பாரு எவ்வளவு நல்லா அப்படி. சாமி நான் இங்க அமைச்சர் அறிவழகா. நான் அமைச்சரா இருந்தா என்ன அமைச்சருக்கு உங்ககிட்ட அடி வாங்கி சாவறேன். மந்திரி மதுரமத்தி மகாராஜா கொலையில குத்து. அடி வாங்கிட்டு போடு போடும். அதுக்காக வந்தேன். நினைச்சா அப்படி அடிக்காது சாமி. நான் என் கூட்டுக்காரி ஒரே பிரச்சனை. மத்த எனக்கு 10% அடிக்கிறாங்க. அது அவங்க சவரிங்க எது அப்படியோ சாமி. ஆனா அந்த நம்ம சாப்பிட்டுமே கறி குழம்பு, அந்த குழம்புக்கு அந்த சோறு கூட அவ்வளவு ஒரு பொருத்தம் இல்ல. ஆனா அந்த சாட்டுக்கு என் கொலைக்கு தான் ஏக பொருத்தமா இருக்கு. நல்லா இருக்குதா? அப்படியே நல்லா எப்படி இப்பதான் மாரியாக்கி வேட்டு விடுறோம் அப்படி விடுறீங்க. அப்படியா? ஆமா சாமி. அப்படின்னா இன்னொன்னு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சாமி. இருந்திருக்கும் தெய்வீக சபை, தெய்வீகமான சபை, தெய்வீக சபையின் முன்பதாக நான் வந்திருக்கும் போது, நீ வந்திருக்கும் போது என் பேர் என்ன? பேர் என்ன உனக்கு தெரியுமா? உங்க அம்மால கேளு, எனக்கா தெரியும். அதுக்கே அம்மாட்ட போறியா? சாமி நீ யாரு, உன் பேர் என்ன, எங்க இருந்து வந்திருக்கிற எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அம்மா கிட்ட போய் கேட்டா சொல்லி விடுறேன். டீ என்ன குளிச்சு விட்டு உனக்கு டீ வேணும்? கூட்ட ஆரம்பிச்சு 1 மணி நேரம் கூட டீ உங்களுக்கு
கள்ளிப்பால் கலந்து வந்து குடும்பம் சாப்பிட்டு குடிச்சுட்டு நண்பா, மகாராஜா என் பெயரை உரைத்தாக்கும் முன்பதாக இந்த நாட்டுக்கு நாடு மகாநாடு பெருமையும் திறந்த கழகத்திற்கு பொன்னாடு இந்த தாய் திருநாட்டின் பெயர் என்ன? அருமையான ஊர் சாமி என்னடா குண்டடிச்சாம்பாளையம் தம்பி? அதா என்ன பேரா? ஆமா சொல்லிச்சாமி அதே ஊர் அக்கா இடம் இங்கதான் வந்து உட்கார வாக்கா கொடுத்துக்குள்ள போய் தர மாதிரி போவோம் பேபி மருதல்லி ஏக்கா குழந்தை கொடுத்துட்டு போ ஓடுறாக்கா எங்க பேபின மருந்தன அள்ளி. ஓ பேபினா மருதனல்லி. ஆமா. சரி இன்னும் உலகமெல்லாம் மொழியெடுக்கக்கூடிய ஆமா 1000 கண்ணுடையவளா சரி. அம்மனாகிய குறுங்கொல்ல மாரியம்மன். குறுங்கொல்ல மாரியம்மன் காளியம் அவளே, மாரியம் அவளே. உண்மைதான். உலகத்தில் உள்ள பெண் தெய்வங்கள் எல்லாம் உண்மைதான் சாமி. அந்த பராசக்தியின் வடிவம் ஒன்றுதான். இன்னும் குறுங்கொல்ல மாரியம்மனுக்காக சரி ஓரிரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்து கண்குளிர பார்த்து காது குளிர கேட்டு பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமா. உண்மைதான். அனைவருக்கும் சரி எங்கள் நாடு மாது போறது மாதமா மேலையா? மாது போறது மாதமா மேலையா? 100 ரூபாய். இன்னும் ஐயாவாகிய அதாவது மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய ஆமா மாது அவர்கள் போடுறது யாரு? மாதமா மேல. இன்னும் மாதம்மா சரி அவர்களின் பெயரின் கீர்த்தியாக ஒரு காஞ்சானம் கொடுக்க மறு காஞ்சானம் மலை போல் வளர்ந்து இந்த அம்மன் சன்னதி எப்படி ஓங்கி வளர்கிறதோ சரி அப்படி அவர்கள் குடும்பம் ஓங்கி வளர வேண்டும். நன்றி, வணக்கம். நண்பா, சாமி அப்படி இங்க நாம் அமர்ந்திருக்கும் ஆமாங்க ஆனாய் பிறந்த அப்பமார்களும் பெண்ணாய் பிறந்த தாய் குலங்களும் பெரியோர் ஆமா கலைகளை கற்று வந்த சரி மாமேதைகள் ஆமா பெரியோர்கள் புண்ணியவான்கள் ஆமா இந்த சபையிலே அமர்ந்திருக்கார்கள். உண்மைதான். அனைவருக்கும் சரி எங்கள் நாடக கலைக்குழு சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம். சொல்லுப்பா. ஆமா நண்பா, சாமி அப்படி ஆமா இருக்கிற 100 ரூபாய் இங்க கொடுத்துட்டு போயிட்டா காலையில ஓடுறது என்ன பண்றது? அவன் கரெக்டா டிவின் சோட தான் கேக்குறா அப்படி இந்த அம்மனுக்காக நாடகம் அரங்க